மலைகளின் இளவரசி என்றழைக்கப்படும் கொடைக்கானல் தமிழகத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலமாக உள்ளது. கோடை விடுமுறை அல்லது தொடர் விடுமுறை கிடைத்தாலே கொடைக்கானலுக்கு இன்பச் சுற்றுலா செல்வோரும் உண்டு. கடல் மட்டத்தில் இருந்து 7000 அடி உயரத்தில் அமைந்துள்ள கொடைக்கானலில் சீதோஷ நிலையை விரும்பாத சுற்றுலா பயணிகளே இல்லை. அந்த வகையில் கொடைக்கானலில் பிரையன் பூங்கா, குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, பைன் காடு போன்ற பல்வேறு இடங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு மறக்க முடியாத அனுபவங்களை தரும் வகையில் அமைந்துள்ளன. கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் கட்டாயம் செல்லும் முக்கிய இடமாக அமைந்துள்ளது கோக்கஸ் வாக். இயற்கையான மலையேற்ற பாதைகள் மற்றும் சுவாரஸ்யங்களுக்கு மத்தியில் மனிதனால் உருவாக்கப்பட்ட நடைபாதைதான் இந்த இடம். சுமார் 1 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கோக்கஸ் வாக் கொடைக்கானலின் இயற்கை அழகை முழுமையாக காண வழிவகை செய்கிறது. அங்கு புதிய சுத்தமான காற்றை சுவாசிக்கவும், பாம்பாறு ஆறு பள்ளத்தாக்கு, டால்பின் நோஸ் போன்ற இடங்களை காண முடியும். இது மட்டுமில்லாமல் கோக்கஸ் வாக்கின் மேற்பகுதிக்கு சென்ற பிறகு 2 மலைகளின் முகடுகளுக்கு நடுவே மேகங்கள் மெதுவாக மிதந்து செல்லும் ரம்மியமான காட்சிகளை காணலாம். கண்ணை கவரும் இந்த காட்சிகளை கண்ட பிறகு மலையேறிய களைப்பு காணாமல் போவதாக கூறுகின்றனர் சுற்றுலா பயணிகள். கோக்கஸ் வாக்கை பார்வையிடுவதற்காக சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு படையெடுத்து வருகின்றனர். ஆக்சுவலாக நேற்று வந்தோம். நேற்று நல்ல ரெயினாக இருந்துச்சு, ரொம்ப குளிராக வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. குழந்தைங்களாம் வந்திருக்கோம் வீட்டிலேருந்து. இது ஒரு 4th டைம் வரும். ஆனால் 4th டைமில் இதுதான் பெஸ்ட் டைமாக இருக்குது. ரீசெண்டாக தான் கொடைக்கானல் வந்துட்டு போயிருந்தோம். இந்த நேற்று காலையில் இங்கே கொடைக்கானல் வந்திருந்தப்போ நல்ல மழை இருந்துச்சு. எல்லா ஏரியாவையும் சுற்றி பார்க்க முடியல. பட் இன்றைக்கி கோக்கஸ் வாக் வந்திருக்கோம். கோக்கஸ் வாக் ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு கிளைமேட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. சன்னி கிளைமேட் வேறு நல்லா இருக்குது. க்ளவுட் பேட்டர்ன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. மாலை முரசு செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் அருண் பிரகாஷ்.